தொழுகைங்கிறது இருக்குதே, எல்லா காலகட்டத்திலும் எல்லா நிலையிலும் எல்லாவரும் செய்ய வேண்டிய ஒரு மகத்தான கடமை. அது விஷயத்துல கவனம் இல்லாமல் எந்த காலத்திலும் நாம் இருந்துவிடக் கூடாது. கண்ணியமிக்கவர்களே, மனித வாழ்க்கையில் என்றும் நீங்காத ஒரு கடமை தொழுகை. அதனாலதான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தாங்க, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي, யா அல்லாஹ் என்னையும் என் சந்ததிகளையும் தொழுகையாளிகளாக ஆக்குன்னு துஆ செய்தாங்க. அல்லாஹ் அந்த துஆவை நம் விஷயத்திலும் கபூல் செய்திருக்கிறார். சாதாரண விஷயம் அல்ல. ஹஜ்ரத் சையதுனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் செய்தாங்க, யா புனைய அகீமிஸ் ஸலாத், மகனே தொழுகையை பேணுதலாக நிறைவேற்றுன்னு சொன்னார். எல்லா நபிமார்களுக்கும் தொழுகையினுடைய கடமை என்பது இருந்தது. ஆனால் எந்த தொழுகைங்கிற விஷயத்துல, தொழுகையினுடைய அமைப்பினுடைய விஷயத்தில் வேண்டுமானால் வித்தியாசம் இருந்தது. அல்லாது யாருக்கும் தொழுகை கடமை இல்லாமல் இல்ல, வேதக்காரர்களுக்கும் கடமையாக இருந்தது. அல்லாஹு தாலா உலகத்திலே நபியுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாமோடு உரையாடினான், குர்ஆன் சொல்கிறது. அந்த உரையாடலின் வழியாக அல்லாஹ் சொன்ன முதல் கட்டளை அகிமிஸ் ஸலாத லிذிக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக நீங்கள் தொழுகை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அதே போல் மனித புனிதராம் நமது உயிரின மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிறார்கள். கானத்து ஆம்மத்து வஸியத்து ரசூலில்லாஹி ஹீன ஹதரத்துல் வஃபாத், அவருடைய வஃபாத் ஏற்பட்ட அந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஸியத், அடிக்கடி 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 அவர்கள் செய்த உபதேசம், ஓஹுவ யுகர்கிரு பினஃப்ஸி, அவங்களுக்கு அந்த நேரத்துல சக்கராத் இழுத்து கொண்டிருந்த அந்த கட்டத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலை எப்படி இருந்தது? அவருடைய அன்பு தோழரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிமுமான ஹஜ்ரத் சையதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது கிட்ட வச்சு என்னுடைய காதை கொடுத்து கேட்டேன். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்து வமா மலக்கத் ஐமான், தொழுகையை பற்றி கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. இந்த உலகத்தை விட்டு விடைபெறப் போகிறார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனிமேல் தங்களுடைய அமுதவாய் திறந்தவர்கள் பேச போவதில்லை. அப்படியானால் இந்த உம்மத்திற்கு எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்தை, எவ்வளவு அழுத்தமான ஒரு விஷயத்தை, சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லி இருக்கிறார் என்பதை அருமையான பெருமக்களே நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதனாலே நாம் சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளை பழக்க வேண்டும். சிறு வயதிலிருந்தே அல்லாஹு தாலா பன்னூத்துக்கணக்கான இடங்களில் தொழுகையை பற்றி சொல்கிறார். அவ்வலுமா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலாத், கியாமத்திலே முதலாக விசாரிக்கப்படக்கூடிய அமல். எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும், மனிதனுடைய கடமைகள் இருந்தாலும், முதலாக அல்லாஹு தாலா கேட்கக்கூடிய ஒரு ஹிசாபாக தொழுகைதான் இருக்கும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே மாதிரி அக்ரபுமா யகுனல் அப்து அன் யகுன சாஜிதா, ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய கட்டம்ங்கிறது தொழுகைதான், சுஜூதில் இருக்கும் பொழுதுதான் என்று வருகிறது. உலகத்துல அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எல்லா கட்டளைகளும் கடமைகளும் வஹீயின் வழியாக வந்தது. ஆனால் அல்லாஹு தாலா தன்னிடத்தில் அழைத்து அல்லாஹு தாலா இந்த தொழுகை கொடுத்தான், இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல மேராஜ் போயிட்டு வந்துட்டாங்க. சுபுஹு தலைமை நம்ம கடமை இல்லை, ஸல்லல்லாஹு சுபுஹு கடமை ஆக்கவில்லை. அன்னைக்கு சுபுஹுல இருந்து தொழுகை கடமையாகல, தொழுகை கடமையானது லுஹரில் இருந்துதான். ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், பூமிக்கு வந்தார்கள். 2 நாட்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தொழுகையை இப்படித்தான், அதனுடைய ஆரம்ப நேரம் எது, அதனுடைய கடைசி நேரம் எது. முதல் நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொழுகை காண்பித்தார்கள், ஆரம்ப நேரம். 2வது நாள் தொழுகையினுடைய முடிவு நேரம். அதை இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்தி காண்பித்தார். அருமையான பெருமக்களே, அப்படியானால் அதனுடைய முக்கியத்துவத்தை என்னங்கிறத நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல புதிதாக பல கூட்டத்தார் பல பகுதிகளில் இருந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இஸ்லாத்துக்கு வரும்பொழுது சில பேர், நாயகமே நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம், அந்த சண்டைக்கு போறது அது இது அதெல்லாம் கொஞ்சம் ஒத்து வராது, எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு அதை விட்டு வைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவங்க ஈமான் கொண்டு கொஞ்சம் நாளானா அதுக்கப்புறம் ஈமானுடைய பிரகாசம் ரொம்ப சரியாயிரும். சரின்னு சொல்லி அந்த நிபந்தனை ஏத்துக்கிட்டாங்க. இது மாதிரி பலவிதமான நபர்கள் பலவிதமான நிலைகளை சொல்லும் பொழுது அவங்க சொன்ன அந்த நிபந்தனைகளை மார்க்கத்தினுடைய இந்த சில காரியங்கள்ல சலுகை கொடுத்து சரின்னு சொன்னாங்க, பின்னால சரியாயிட்டாங்க. அப்படி ஒரு கூட்டம், சகீப் என்ற ஒரு கூட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்களும் அதே மாதிரி நான் யுத்தத்துக்கு போறேன், சரி சரி அப்படின்ட்டாங்க. சரி நீங்க ஈமான் கொள்ளுங்க அப்புறம் பாத்துக்கிறோம். அது மாதிரி பலதையும் சொன்ன நேரத்திலே அவங்க சொன்னாங்க, இந்த ருக்கு சுஜூத் செய்யறது தொழுகைகளுக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு ஒத்து வரலன்னு சொன்னாங்க. தொழுகை எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒத்து வரலன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா கைர ஃபீ தீனின்
லைஸ ஃபீஹி ருக்கூஅன் வலா சுஜூதுன், ருக்கு சுஜூத் இல்லாத இந்த தீனில் எந்த ஹைரும் இல்லை, அப்படியானால் நீங்க ஈமான் கொள்ள வேண்டியதில்லை என்றார். என்றால் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பெருமக்களை நாம் உணர வேண்டும். ஏதோ அடிக்கடி நம்ம செய்யறோங்கிற காரணத்தினால் அதனுடைய முக்கியத்துவம் குறைந்து விடாது. மூச்சு காத்து இல்லாம மூச்சு விட முடியாது. அதனால அதனுடைய முக்கியத்துவத்தை உணராமல் இருக்க முடியுமா? அது எவ்வளவு முக்கியத்துவமானது. அது மாதிரி தொழுகைங்கிறது இந்த தீனிலே அதற்குண்டான முக்கியத்துவங்கிறது சாதாரணமானது.